சோ உங்களுக்கு பிடிச்ச மூவி டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. மணிரத்னம் சார். மணிரத்னம். Okay. ஏன் மணிரத்னம் உங்களுக்கு பிடிக்கும்? ஏதாவது ஸ்டைல் ஏன்னா பிடிக்கும்? அந்த ஒரு அமைதியிலயோ அந்த நடிப்புல அவர் அவங்க அந்த கதாபாத்திரம் பேசவே வேண்டியது இல்ல. அவங்க அந்த ஃபேஸ் அந்த ரியாக்ஷன்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு அந்த உணர்வுபூர்வமா இருக்கும். மத்த எல்லா டைரக்டர்ஸ் கிட்ட வந்து ஆடலாம் பாடலாம் அப்படி இப்படி இருக்குமே தவிர இவர்கிட்டதான் ஒரு உணர்வுபூர்வமா இருக்கும். அவங்க சொல்ல வர விஷயத்த அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமே சொல்ல வச்சிருவாரு. அந்த வசனமே தேவை கிடையாது. அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓ நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களோட கதை தான் மேக்சிமம் இருக்கும். ஒரு குடும்பத்துல உள்ள கதை, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கதை இப்படிதான் மேக்சிமம் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது இங்க பிரதிபலிப்பா வார்த்தையா வசனமா இல்லாம நேரடியா வரும். இப்ப மணிரத்னம் வந்து நிறைய படங்கள் முன்னாடி இருந்து எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் எடுத்த படங்கள்ல ஃபர்ஸ்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு 5 படம் லிஸ்டா சொல்ல முடியுமாங்களா? நான் சொல்றேன் அது மௌன ராகம் ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு அது அதை அடிச்சுக்கவே முடியாது. நாயகன் 2வது அதெல்லாம் செம்ம படம். அதை விட ஃபேமஸ் அலைபாயுதே. அலைபாயுதெல்லாம் ஒரு படம் எல்லாம் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பெல்லாம் இன்னொரு படம் யாராலும் எடுக்க கூட முடியாது. அதோட அவர் நினைச்சது இப்ப வந்து சிவந்த வானம், அது செக்க சிவந்த வானம் அது கொஞ்சம் இதாக இருந்து. இப்ப எடுத்த யாராலுமே எடுக்க முடியாது பொன்னியின் செல்வனை. அவரை தவிர வேற யாராலுமே பொன்னியின் செல்வன் எடுத்திருக்கவே முடியாது. செமையான டைரக்டர் அவரு. நானும் மணிரத்னம் ஃபேன் தான். ரொம்ப நாள் வேற மணிரத்னம் உங்களோட அடுத்து சங்கர் சார். பிரம்மாண்டம் சொன்னாவே ஒரு இந்திய சினிமாவை வந்து தமிழ் சினிமா பக்கம் திருப்பின ஒரே ஒரு காரணம் யாருன்னா சங்கர் சார் மட்டும்தான். அவர் மாதிரி யாராலுமே டைரக்டர் பண்ணவே முடியாது. அவ்வளவு சூப்பரா டைரக்ட் பண்ணுவாரு. அவர் மாதிரி பிரம்மாண்டம் இல்ல இவங்கெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் தமிழ் சினிமான்றது என்னதான் நம்ம ஒரு வருஷத்துக்கு 1000 படம் 2000 படம் ரிலீஸ் பண்ணாலும் நம்மளால வந்து அது என்ன ஒரு படம் கூட நல்லா பேர் சொல்ற மாதிரி இந்திய சினிமா தலை தூக்கி கொண்டு வர போற மாதிரி ஒரு படம் கிடையாது. ஆனா சங்கர் சார் படம் மட்டும்தான் தமிழ் சினிமாத்துல வந்து இல்ல இவங்க படங்க எல்லாம் அளவு எடுத்து பார்க்க மாட்டாங்க, பிரம்மாண்டமா செலவு பண்ணி இவங்க படம் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சது யாருன்னா சங்கர் சார் தான்.